கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குதுஸியை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அதனை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோம். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியானே, என்னுடைய அடிமையே. அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகின்றான், என்னுடைய அடிமையே, தஃபர்ரகு லிஇபாதத்தி, என்னை இபாதத்து செய்வதற்கு நீ நேரம் எடுத்துக்கொள். உனக்கு நேரம் இருக்காது, பர்து தொழுகைக்கு கூட நேரம் இருக்காது. நேரம் எடு. அதான் சொல்ற நேரம் தான் எங்களுக்கு வியாபாரம் அதிகமாக வரும். அது ஈமானுக்குரிய சோதனை, ஈமானுக்குரிய சோதனை. திருமணம் என்றால் முதலாவது விடுபடும் அமல் தொழுகைதான். ஜனாஸா என்றால் முதலாவது விடுபடும் அமல் தொழுகைதான். எனக்காக தொழுவதற்கு நேரம் எடு, குர்ஆன் ஓத நேரம் எடு, ஹதீஸை படிக்க நேரம் எடு, திக்ர் செய்ய நேரம் எடு, இஸ்திக்பாருக்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஸலவாத் சொல்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், அடுத்தவர்களுடைய நலன்களை விசாரிக்க நேரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு என்னுடைய இபாதத்துக்காக நீ நேரம் ஒதுக்கினால் உனக்கு நான் 2 விடயங்களை தருவேன், 2 கிஃப்ட்களை தருவேன். ஒன்று, உன்னுடைய உள்ளத்தை போதுமென்ற தனத்தால் நிரப்புவேன். உன்னுடைய உள்ளத்தை போதுமென்ற தனத்தால் நிரப்புவேன். இரண்டாவது, வஅஷுத்த ஃபக்ரக், உன்னுடைய வறுமையை நான் இல்லாமலாக்குவேன். உன்னுடைய வறுமையை நான் இல்லாமலாக்குவேன். இதற்கு மாறாக நீ எனக்காக நேரம் ஒதுக்கவில்லையா, அந்த நேரத்தில் நான் உனக்கு வேலை பழுக்களை தருவேன். வேலை பழுக்களை உன்னிலே நான் சுமத்தாட்டுவேன். ஆனால் கிடைத்த பலன் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். காலையிலே சுபஹ் தொழுவதற்கு முன் ஆரம்பித்த வேலை இரவு 10 மணிக்கு முடிகின்றது. ஆனால் சம்பளம் மிக குறைவு. வீட்டிலே இருக்கக்கூடிய 5 பேரும் தொழில் செய்தும் வாழ்க்கை செலவீனம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. காரணம், அல்லாஹுவை நாம் திருப்திப்படுத்தவில்லை. அதே போன்று இரண்டாவது, உனது வறுமையை நான் அடைக்க மாட்டேன். உனக்கு இருந்த வறுமை இருந்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்கு.